ஹலோ, இங்க என்ன பண்ற? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அறிவில்ல உனக்கு? அதுக்கு இந்த நேரத்துல வருவ? உங்ககிட்ட நான் பேசணும். வர முடியாது. நான் வெயிட் பண்றேன். நான் வர முடியாதுன்னு சொல்றேன்ல. என்ன வேணும்? உன்னை கொஞ்சிட்டு இருக்கிறதுக்குலாம் இது நேரம் இல்ல. என்னன்னு சொல்லு. அண்ணன் எந்திரிச்சாருன்னா நீ உயிரோட திரும்பி போக முடியாது. என்னதான் வேணும் உனக்கு? உனக்கு என்ன வேணும் ரேவதி? உனக்கு என்ன வேணும்னு சொல். நீ எதுக்கு ஆசைப்படுறியோ அதை நிறைவேற்றி வச்சுட்டு போலாம்னு தான் வந்தேன். சொல்லு, என்ன வேணும் உனக்கு? என் நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, மானம் மரியாதை எல்லாமே போச்சு. இப்ப மிச்சம் இருக்கிறது என் உசுறு மட்டும்தான். உனக்கு அதான் வேணும்டா, எடுத்துக்க. ஒரு வார்த்தை சொல்லு, எங்கேயோ ஓ முன்னாடியே நான் கழுத்திருந்து செத்து போயிடுறேன். என்ன நான் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? முட்டாள்தனமா எதையாவது பண்ணி தொலைக்காத. நீ எனக்கு பண்ணதெல்லாம் போதும். எது முட்டாள்தனம்? உன் அன்புக்காக உன் முன்னாடி நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கேன். இது முட்டாள்தனமா? இல்ல, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? அது முட்டாள்தனமா? ரேவதி, உன்னை நேசிக்கிற ரேவதி, அது உண்மையிலன்னு மட்டும் சொல்லு பாப்போம். சொல்லு. என்ன வேணும் உனக்கு? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. என் கண்ணை பார்த்து பதில் சொல்லு. என் அன்பு பொய்யின்னு உங்க அப்பா மேல சத்தியமா சொல்லு. நான் போயிட்டே இருக்கேன். மட்டும் தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? நான் யோக்கியம் இல்லதான், தப்பான ஆளுதான். அதுக்கு என்ன தண்டனை கூட ஏத்துக்கிறேன். அதை விட்டுட்டு என்னை தூக்கி போட்டேன்டா நான் எங்க போவேன்? ரேவதி, காதல பிச்சா கேட்க கூடாதான், ஆனாலும் கேட்கிறேன். என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? நீதான் உயிரிட்டு ஒவ்வொரு நாளும் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். இது வெறும் உடம்புதான். தயவு செய்து என்னை விட்டு போயிடாத. அப்புறம் நான் ஒண்ணுமே இல்லாதவனா போயிருவேன். ஊரெல்லாம் மலருக்கும் உனக்கும் கல்யாணம்னு பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்க. அப்பயாச்சும் நீ கோவப்பட்டு அங்க வந்து என் சட்டையை பிடிச்சி 2 அடி அடிப்பேன்தான். ஊர் முழுக்க பத்திரிக்கை கொடுத்துட்டு உன் வீட்டு வாசப்பையில வந்து கெஞ்சிட்டு இருக்கன. இன்னுமா என் மேல உனக்கு நம்பிக்கை வரல? ஒழுங்கா அவளை கல்யாணம் கட்டிக்கிட்டு. நான் யாரையும் கல்யாணம் கட்டிக்க மாட்டேன். அப்படி ஒரு நாடகம் போட்டா நீ அங்க வந்து நிப்பேன்டுதான் இந்த கல்யாண நாடகமே போட்டது. நீ மட்டும் வரலண்டா, அப்புறம் நான் மொத்தமா தோத்துருவேன். எல்லாமே போயிட்டு ஆயிரும். ஆனா எனக்கு தெரியும் நீ வருவ. அவ்வளவு நம்பிக்கை இருந்தா எதுக்கு இங்க வந்து கெஞ்சணும்? பயந்தா. இன்னொரு தடவை நினைச்சது நடக்குன்னு மேடி சரி பார்த்துக்கிற பயந்தான். ரேவதி, என்னாச்சு உனக்கு? அண்ணாத்தானே இருந்த. கும்புற சாமி மாதிரி நான் பண்ண எல்லா தப்பையும் மன்னிச்சையில குடிச்சிட்டு ஊருக்குள்ள சும்மா சுத்திட்டு இருந்தேன். என்ன தூக்கி கோபுரத்துல உட்கார வச்சீங்கள. உன் வாழ்க்கையில தேடிக்கிட்டேன். ஆனால் நீ என்னை மன்னிச்சையில